பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி. செல்வி, மண்புழு உரம் தயாராயிடுச்சுல்ல? மச்சான வண்டி பூட்டிக்கிட்டு வர சொல்லவா? உரம் தயாராத்தான் இருக்கு வள்ளி. ஆனா உங்க கழனிக்கே கொண்டாந்து நாங்களே கொடுத்துடுறோம். அட, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமெல்லாம் இல்லை வள்ளி. நம்ம மாரிமுத்து அண்ணனும் மண்புழு உரம் கேட்டிருந்தாரு. நாளைக்கு வண்டியில் உரத்தை எடுத்துக்கிட்டு அவர் கழனியில் கொண்டு சேர்க்கணும். அப்படியே உங்கள் கழனிக்கும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு மச்சான் சொன்னார். ரொம்ப நல்லது செல்வி. கழனியில் முழுக்க முழுக்க இயற்கை எரு, இயற்கை பூச்சி விரட்டி, பஞ்சகவ்யா இப்படி எல்லாம் பயன்படுத்துறதால மனசும் நிறைவாக இருக்கு, பயிரும் தரமாக இருக்கு. நெசந்தான் வள்ளி. ரசாயன மருந்து போடுறதால பல பாதிப்புகள் ஏற்படுது. ஆனால் நாம் இயற்கை முறை விவசாயம் செய்கிறதால தரமான பயிர் விளைவிக்கிறதோட சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வச்சுக்கிறோம். ஏன் செல்வி, இயற்கை விவசாயத்தில் பயிர் தரமாக இருக்கு, நம்ம ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது. ஆனால் சுற்றுச்சூழல் எப்படி? வள்ளி, வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எடுத்து சொல்றாங்க. நீ இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும். அங்கக வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது. இன்றைய வேளாண்மையில் உழவு மட்டுமல்லாமல் ரசாயனங்களின் ஆதிக்கமும் உள்ளது. பசுமை புரட்சி இந்தியாவை உணவு உற்பத்தியின் தன்னிறைவு அடையச் செய்தது. இதற்கு முக்கிய காரணமாக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. 65 ஆண்டுகள் கழித்து அதே ரசாயனங்கள் இன்று நமது மண்ணில் உள்ள வளங்கள், நீர், உணவு, உடல் நலம் அனைத்துக்கும் சவாலாக மாறியுள்ளது. ஒரு ஏக்கரில் 8 மூட்டை நெல் விளைவு பெற்ற காலம் போகி இன்று 25 மூட்டை நெல் நாம் அறுவடை செய்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, யூரியா, DAP, பொட்டாஷ் போட்டு மண்ணோட பசியை ஆற்றி நாம் நிலத்தில் நெல் உற்பத்தி செய்கிறோம். மேலும் பூச்சிகளை அழிப்பதற்காக மோனோக்ரோட்டோபோஸ் போன்ற பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் 1 மூட்டை யூரியா போட்டு 10 மூட்டை நெல் எடுத்திருந்தோம். இன்று அதே இது 3 மூட்டை யூரியா போட்டாலும் 2 மூட்டை நெல் தான் எடுக்க முடிகிறது. இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஆங்கிலத்தில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் என்று கூறுகிறோம். பசுமை புரட்சியில் விவசாயத்தில் ரசாயனத்தின் பயன்பாடு நல்ல முன்னேற்றத்தை அடைய செய்தது. இருப்பினும் இந்த முன்னேற்றம் ஒரு குறுகிய காலத்திற்கு சிறகடித்து பறந்தது. விவசாயத்தில் ரசாயன பயன்பாட்டின் விளைவாக மண் ஆரோக்கியம் குறைவு, பூச்சி மற்றும் நோய்களின் எதிரான எதிர்ப்பு திறன் அதிகரிப்பு மற்றும் பயிர் சாகுபடியில் பாதகமாக நுண் தட்பவெட்ப நிலை ஆகியவை ரசாயனத்தின் பயன்பாடாக வெளிவந்த ஒரு காரணிகளாகும். விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு ரசாயனத்தின் பயன்பாட்டு இலக்காக இருந்தது. இருப்பினும் ரசாயனத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை அதிகரித்தது. இது பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்த மேலும் நச்சு வாய்ந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அறிமுகப்படுத்த வழிவகுத்தது. இவை அனைத்தும் விவசாயத்தின் உற்பத்தி செலவை அதிகரித்தது. விவசாயிகள் ரசாயனத்தின் பயன்பாட்டை அதிகரித்ததால் மண்ணின் ஆரோக்கியம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதாவது நிலைத்த தன்மையுடைய விவசாயத்தை செய்வதற்கு மண் முக்கியமான ஒரு ஆதாரமாக உள்ளது. பயிர் உற்பத்தியின் வெற்றிக்கு மண்ணின் கட்டமைப்பு ஒரு காரணியாக உள்ளது. மண்ணின் நீர் தேங்கும் திறன் மற்றும் வடிகால் வசதி ஆகிய இரண்டும் மிகவும் முக்கியமான காரணியாக உள்ளது. நல்ல மண் அமைப்பு பயிர்கள் தங்கள் வேர்களை மண்ணில் ஆழமாக பரப்பி நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கு பயனுள்ளதாக உள்ளது. ஒரு நல்ல மண் அமைப்பு மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனையும் போதுமான அளவில் கிடைக்கச் செய்கிறது. இது நீர்நிலை பகுதியில் நிலையான வேளாண்மை உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான தேவைகளில் ஒன்றாக உள்ளது. மேலும் மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தையும் இது அதிகப்படுத்துகிறது. இருப்பினும் மண்ணின் அமைப்பு ஒரு நிலையான அம்சம் அல்ல. உண்மையில் இது சாகுபடி முறை மற்றும் பிற சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த காரணிகள் மாறுபடுகிறது. மண் துளைகளில் திரட்சி மண் கட்டமைப்பு பெறுவதற்கு முக்கியமாக உள்ளது.
மண் துளைகளில் உள்ள திரட்சிகளை உருவாக்குவதில் கூழ்மங்கள் மற்றும் கரிமங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் துளைகளில் திரட்சி அத்துளைகள் இடைவெளியில் உள்ள துளைகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது. நல்ல மண் கட்டமைப்பதற்கு மண்ணின் துளைகள் சீராக பரவுவதற்கும் உதவுகிறது. உலகம் முழுவதும் உள்ள நீர்நிலை பாதுகாப்பு திட்டங்களில் இயற்கை வேளாண்மையில் பயன்பாடு எளிதாக்குகின்றது. மண்ணில் கரிமப் பொருட்களை சேர்ப்பது, சிறந்த மண் திரள்களை உருவாக்குவது போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நீர்நிலை பகுதிகளில் நிலையான பயிர் உற்பத்திக்கு தேவையான நல்ல மண் கட்டமைப்பை செய்ய உதவுகிறது. விவசாய வளர்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்ப மண் முக்கியமாக உள்ளது. இந்த வளத்தை முறையாக நிர்வகித்து வந்தால் மண் சீர்வழிவிலிருந்து நாம் மேலும் பாதுகாக்கலாம். இன்று மண்ணில் வேதியியல் தன்மையை மாற்றத்திற்கு மானிய அடிப்படையில் கிடைக்கப்பட்ட உரங்களின் அதிக அளவு பயன்பாடு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இது மேலும் மண்ணின் சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணில் கரிமம் சத்து குறைந்து 1%க்கும் கீழாக இந்த கரிம சத்து குறைய ஆரம்பித்துள்ளது. நல்ல மண்ணுக்கு தேவையான அளவு கரிமம் என்பது 2.5% கரிம பொருளாகும். தமிழ்நாட்டில் 92% மண்ணில் கரிம சத்தோட அளவு 0.5%க்கும் கீழாக உள்ளது. இதனால் ரசாயன உரங்கள் மட்டும் போட்டு விவசாயம் செய்வதன் மூலம் இந்த கரிம சத்தின் அளவு மிகவும் குறைகிறது. இதை மாற்றுவதற்காக மாட்டு எரு, தொழு உரங்கள் இடுவது மிகவும் முக்கியமாகும். மேலும் மண் இறுக்கமடைகிறது. யூரியாவின் அதிகமான பயன்பாட்டால் மண் கெட்டுப்போய் மண்ணில் நீர் உறையும் தன்மை மற்றும் வேர் வளர்ச்சி திறன் குறைகிறது. மற்றபடியாக நுண்ணுயிர்களின் அளவு, பூச்சிக்கொல்லிகளின் தீமைகள் அதிகப்படுவதால் மண்ணில் நன்மை செய்யும் மண்புழு, அசோஸ்பைரிலம், ரைசோபியம் போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் அளவு மிகவும் குறைந்துள்ளது. மேலும் அதிக உரம் பயன்படுத்துவதால் மண்ணில் உப்பு தேக்கத்தை அதிகப்படுத்தி நிலம் கலர் நிலமாக மாற்றமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 4 லட்சம் ஹெக்டேர் கலர் நிலங்கள் உள்ளன. மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவது, உரத்தில் 30% மட்டுமே பயிர்கள் எடுத்துக்கொள்கிறது. மீதமுள்ள 70% நீரில் கரைந்து ஏரி, குளம், நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. நாம் பயன்படுத்தும் யூரியாவில் 40% தான் பயிர்கள் எடுக்கிறது. மீதி உள்ள 60% காற்றில் அமோனியாவாக பரவுகிறது அல்லது தண்ணீரில் நைட்ரேட்டாக கலந்து விடுகிறது. இது கிணறு, குளம் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை வீணாக்கி அவற்றின் தன்மையை குறைக்கிறது. மேலும் யூரியாவில் இருந்து வெளிப்படும் நைட்ரேட் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட 300 மடங்கும் மிகவும் ஆபத்தான வாயுக்களாகும். மேலும் உயிரின பன்மை அழிவு, அதாவது தேனீக்கள், பட்டாம்பூச்சி, வண்ணாத்துப்பூச்சியின் எண்ணிக்கை 75% பெரிய அளவில் உர பயன்பாடுவது மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் குறைகிறது. இது மகரந்த சேர்க்கையை, பயிர் உற்பத்தியை பாதிக்கிற ஒரு காலகட்டத்திற்கு எடுத்து செல்கிறது மற்றும் மனிதனின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. மேலும் பொருளாதார சவால்களாக இடுபொருட்களின் செலவும் அதிகரிக்கிறது. மொத்தமான சாகுபடியில் 35% உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக உள்ளது. மேலும் மானிய சுமை, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு பெரிய அளவில் உரங்களுக்கான மானிய செலவு கொடுப்பதால் மானியத்திற்கான செலவு 1.75 லட்சம் கோடி வரை மானிய செலவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது நாட்டின் நிதி சுமையையும் அதிகப்படுத்துகிறது. இதற்கான நிலையான தீர்வுகளாக மண் பரிசோதனை மிகவும் முக்கியமாக உள்ளது. அதாவது நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தும் மண் அட்டைகளை பயன்படுத்தி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தண்ணீர் சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வேண்டுமென்று அளவுகளை குறிப்பிடுகிறதோ அந்த அளவு உரங்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது மண் அட்டையை பயன்படுத்துவதன் மூலம் 20% வரை உரங்களை நாம் மிச்சப்படுத்தலாம். மக்கிய உரம் மற்றும் சாணம் போன்ற கரிம பொருட்களை சேர்ப்பதன் மூலம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பராமரித்து மண்ணின் கரிம பொருட்களின் வளத்தையும் அதிகப்படுத்தலாம். மேலும் மண்ணின் கட்டமைப்பு, நீர் தக்கவைக்கும் மற்றும் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டையும் மேம்படுத்தலாம். நீண்டகால விவசாய உற்பத்தி திறனுக்கான சுற்றுச்சூழல் அழுத்தங்களையும் எதிர்கொள்ளவும் திறனாய ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக மாற்றலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து என்பது 100% ரசாயனம் இல்லாமல் மற்றும் 100% இயற்கை இடுபொருள்கள் இல்லாமல் 50-50 என்ற கலவை ரீதியாக நாம் ரசாயனம் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்லபடியான விவசாயம் செய்யலாம். அதாவது தொழு உரங்கள் 5 டன் பயன்படுத்தி அதனுடன் பசுந்தாள் உரங்கள், தக்கைப்பூண்டு மற்றும் சணப்பை போன்ற பயிர்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையையும் பயன்படுத்தலாம். யூரியா 50% என்ற அளவில் பயன்படுத்தி அதனுடன் அசோஸ்பைரிலம் 2 கிலோ விதை நேர்த்தி செய்வதன் மூலமும் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையும் அதிகரிக்கலாம். அதிகரித்த பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்தில் கிடைக்க உறுதி செய்கிறது.
ஆரோக்கியமான பயிர் உற்பத்திக்கு விளைச்சலை அதிகப்படுத்தவும் பயன்படுத்துகிறது. சமசீரான ஊட்டச்சத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து பயன்பாடு திறன் மேம்படுகிறது. அதிகமான இடுபொருட்களின் தேவையை குறைப்பதோடு உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலமும் நாம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். அதாவது விளக்கு பொறிகள் வைத்து தாய் 5 பூச்சிகளை கவர்வதன் மூலம் ஈட்டியல் பொருளாதார சேரநிலைக்கு வந்தால் மட்டும் நாம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பூச்சிக்கொல்லிகளின் அளவை குறைக்கலாம். அதற்கு மாற்று வழியாக வேப்பெண்ணெய் 3% பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைகோடர்மா அட்டை ஏக்கருக்கு 5 கட்டி விவசாயம் செய்வதன் மூலமும் பெரிய அளவில் பூச்சிகளை நாம் கவர்ந்து நல்லபடியான விவசாய முறைகளை கையாளலாம். இது இல்லாத பட்சத்தில் மட்டும் கடைசியாக ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டும். அதுவும் ரசாயன கலவைகளை பயன்படுத்துவது அதன் தன்மையை பொறுத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது பச்சை முக்கோணம், நீல முக்கோணம் ஆகிய மருந்துகளை பயன்படுத்தி சிகப்பு மற்றும் மஞ்சள் முக்கோண வடிவமான மருந்துகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியமாகும். மேலும் உரம் பயன்பாட்டில் நானோ உரங்கள் மற்றும் ட்ரோன் மூலம் உரங்களை பயன்படுத்துவது ஒரு துல்லிய விவசாய முறைக்கு அடிக்கோலாக உள்ளது. யூரியாவில் நானோ யூரியா 500 ml ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். 45 கிலோ யூரியா வேலை செய்யும் அளவு இந்த 500 ml நானோ யூரியாவை பயன்படுத்தும் பொழுது நாம் பெரிய மகசூலை பெற முடிகிறது. மேலும் ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்கச் செய்கிறது. இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் பெரிய அளவில் உர மேம்பாடை தவிர்க்க முடிகிறது. அதாவது பஞ்சகாவியா 3% தெளிப்பதன் மூலம் 25% யூரியா பயன்பாட்டை குறைக்கலாம். மேலும் மீன் அமினோ அமிலம் பயன்படுத்துவதன் மூலம் பூ அதிகப்படுத்துதல் மற்றும் காய்களுடைய பெருக்கத்தையும் அதிகப்படுத்தலாம். மேலும் பூச்சி புரட்டிகளாக மூலிகை பூச்சி புரட்டிகளை பயன்படுத்தலாம். இவை இயற்கையாக கிடைக்கும் இஞ்சி, பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் கரைசலின் மூலமும் செய்யப்பட்டு பெரிய அளவில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இதனுடைய உற்பத்திகள் பெருக்குவதற்காக கேவிகேயில் இதற்கான தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக 1 லிட்டர் தயாரிப்பதற்கு வெறும் 40 ரூபாய் மட்டும்தான் செலவாகிறது. நிலையான தீர்வாக ரசாயனங்களை குறைப்பதற்கு என்பது ஒரு உடனடியான சாத்தியக்கூறாக அமைவதில்லை. அதனால் ரசாயனங்களை குறைத்தல், முறைப்படுத்துதல் மற்றும் மாற்று வழிகளை காணுதல் மிகவும் முக்கியமான அம்சமாக உள்ளது. மேலும் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் பயன்பாடு, அதாவது நியூட்ரியன் யூஸ் எஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். பயிருக்கு இடப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவிற்கு பயிரால் பயன்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவிற்கும் உள்ள விகிதமே ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் என அழைக்கப்படுகிறது. இது பொறுத்து உரங்கள் பயன்பாடு அளவை நாம் குறைத்து அல்லது எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் பயன்படுத்தி பயன்பெறலாம். மேலும் சென்சார் அடிப்படையில் உரங்களை பயன்படுத்துவது ஒரு மேலாண்மையாகும். நைட்ரஜன் சென்சார்களை கொண்டு இலைகளின் பச்சை அளவை அறிவதன் மூலம் யூரியா இடுவதையும் நாம் மேலும் அறிந்து கொள்ளலாம். துல்லியமான வேளாண்மை செய்வதன் மூலம் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சென்சார் போன்ற தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்கள் விவசாயிகளுக்கு உரங்களை மிகவும் துல்லியமாக இடவும் மண்ணின் ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் உதவுகின்றன. இதன் மூலம் ஊட்டச்சத்து மேலாண்மையை முடிந்தவரை துல்லியமாக திறமையாக செய்வதன் மூலம் பெரிய அளவில் செயற்கை உரங்களின் அளவுகளை நாம் குறைத்து இயற்கை உரங்கள் பயன்பாட்டை அதிகரித்து பெரிய அளவில் மகசூலை அதிகரிக்கவும் இது பயன்படுத்துகிறது. மற்றும் கொள்கை ரீதியாக அல்லது சமூக ரீதியாக இயற்கை வேளாண்மை செய்வதன் மூலமும் அல்லது அங்கக வேளாண்மை செய்வதன் மூலமும் பல திட்டங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு 100% மானியமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகளை விவசாயிகளுக்கு அளிப்பதன் மூலம், அதாவது கேவிகே மற்றும் ஆத்மா திட்டங்களின் மூலம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஆகியவற்றை விவசாயிகளுக்கு கொடுப்பதன் மூலமும் செயற்கை உரங்களின் அளவுகளை நாம் குறைக்கச் செய்யலாம். மேலும் உயிர் உரங்களை பயன்படுத்துதல், ரைசோபியம், மைக்கோரைசே மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா போன்ற உயிரியல் காரணிகளை பயிர்களின் நன்மைக்காக பயன்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மை, மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றை மேலும் அதிகப்படுத்தலாம். உயிர் உரங்கள் ரசாயன உள்ளீடுகளை சார்ந்திருப்பது குறைந்து சூழ்நிலைக்கு நல்லிணக்கத்தையும் நல்ல விவசாயத்துக்கும் ஆதரவளிக்கிறது. இது மேலும் மண்ணின் கட்டமைப்பையும் அதிகப்படுத்துகிறது. மேலும் நிலையான விவசாய நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அரசாங்கம், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் பெரிய அளவில் ஆதரவளித்து அவற்றிற்கான பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றன. மேலும் அங்கக வேளாண்மை நெறிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை பேணச் செய்யலாம். அங்கக முறை மூலம் மண்ணின் வளத்தை அதிகரிக்க பெரிய அளவில்
உயிர் உரங்களின் பயன்பாடு பயன்படுகிறது. அதாவது பாக்டீரியா, பூஞ்சானம் மற்றும் பாசிகளில் இருந்து உயிர் உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பிடப்பட்ட மண் மற்றும் தட்பவெட்ப நிலைகளை பொறுத்து ஆராய்ச்சி மூலம் பயனுள்ள இனங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்து உயிர் உரங்களை தயாரித்து அளிக்கின்றனர். இந்த இனங்கள் ஆய்வகத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வினங்களை தாங்கி வளர்ந்து எடுத்து செல்லக்கூடிய இலை மக்கு மண் மற்றும் தூள் கரிமண் மற்றும் நிலக்கரி தூள் ஆகியவற்றுடன் சேர்ந்து இந்த உயிர் உரங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக ரைசோபியம் இனங்கள் வேர்க்கடலை, சோயாபீன்ஸ் போன்ற பயிர் வகை பயிர்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அசிட்டோபாக்டர் போன்ற உயிர் உரங்கள் வறண்ட நில பயிர் உட்படுத்தும் பருப்பு அல்லாத பயிர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அசிட்டோபேக்டர் பயன்படுத்துவதால் 10 முதல் 15% உற்பத்தி திறன் மற்றும் மகசூல் அதிகரிக்கிறது. இது மேலும் 10 முதல் 15 கிலோ நைட்ரஜனையும் ஏக்கருக்கு அதிகரிக்கிறது. 4 கிலோ பரிந்துரைக்கப்பட்ட உயிர் உரங்களுடன் 200 கிலோ பண்ணை எருவை கலந்து அக்கலவையை ஒரு நாள் இரவு வைத்து விதைப்பதற்கு அல்லது நடவு செய்வதற்கு முன் இந்த கலவையை மண்ணுடன் இட்டு உழுவதன் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை நாம் அதிகப்படுத்த இது பயன்படுத்துகிறது. சேட்டு வயல்களில் பயிர்களுக்கு ஏற்றது அசோலா. இந்த அசோலாவை ஒரு ஏக்கருக்கு 30 முதல் 40 கிலோ நைட்ரஜனை நிலைநிறுத்த செய்கிறது. நெல்லில் நடவு செய்த முன் அசோலா 1 கிலோ அளவு 1 சதுர மீட்டருக்கு என்ற அளவில் இடுவதன் மூலமும் நெல் நடவு செய்த பின் 1 நாள் முதல் 3 நாட்களுக்குள் அசோலாவின் அளவு 100 கிராம் 1 சதுர மீட்டருக்கு, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற அளவிலும் இட்டு பயன்பெறலாம். மேலும் 25 முதல் 30 நாட்கள் வளரவிட்டு மீண்டும் இதை மண்ணுடன் சேர்ந்து உரமாக்குவதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பு மேலும் பயனுள்ளதாக உள்ளது. இதே அசோலா விலங்குகளுக்கு உணவாகவும் பயன்படுகிறது மற்றும் விலங்குகளின் தீவனங்களுடன் 1:1 என்ற சதவிகிதத்தில் இடுவதன் மூலம் விலங்குகளுக்கு சிறந்ததான ஒரு உணவுப் பொருளாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் இயற்கை வேளாண்மை மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ஒருங்கிணைந்த விவசாய முறையை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயன பயன்பாட்டை குறைத்து நீண்டகால விவசாய லாபத்திற்கு பயனுள்ளதாக விவசாயத்தை மாற்ற முடிகிறது. ரசாயன இடுபொருட்கள் தேவையான தீமை என்ற நிலையிலிருந்து தவிர்க்கக்கூடிய தேவையான நிலைக்கு நாம் நகர வேண்டும். முற்றிலும் ஒழிப்பது என்பது உடனடி இலக்கு அல்ல. அதனால் அறிவியல் பூர்வமாக தேவையான மற்றும் சரியான நேரத்தில் அல்லது சரியான அளவு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு ரசாயன பொருட்களை சரியான அளவு பயன்படுத்துவதன் மூலம் நாம் மண்ணின் கட்டமைப்பு மற்றும் மண்ணை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கரிமம், உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள் போன்றவற்றை நாம் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி பெரிய அளவில் காலநிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்து நல்ல மகசூலை பெற பயன்படுத்துகிறோம். என்ன வள்ளி, வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டதானே? ஆமா, எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டேனே. ரசாயன உரங்களை தொடர்ச்சியா போடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். மண்ணை பரிசோதனை செஞ்சு அந்த பரிந்துரைப்படி இயற்கை உரம் கொடுக்கறது எம்புட்டு அவசியம்னு கேட்டுக்கிட்டியா? கண்டிப்பா. மண் வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வளமான பூமிய விட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியமாச்சே. அதுக்கு இவங்க எடுத்து சொன்ன வழிமுறைகளை நாம அவசியம் கவனத்துல வச்சு செயல்படணும். டன்னா டன்னு டன்னா ரசாயன பூச்சி மருந்து உரமெல்லாம் கொட்டி கொட்டி மண்ணு 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 எல்லாம் நாசமாச்சு. மனுஷ உண்ணும் உணவு எல்லாம் விஷமாச்சு. மண்புழு உரம் தயாரிக்க குழி குவி தொட்டி முறை பல இருந்தோம். சிறந்ததொரு முறை என்ன சொன்னாங்க
இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வாழையில் சிக்கடோகா இலைப்புள்ளி நோய் மேலாண்மை. வாழை என்பது மிக முக்கியமான பழப்பயிராகும். இது இந்தியாவில் பெரும்பாலும் அனைத்து பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. உலகளவில் இந்தியா வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அதிக நிலப்பரப்பில் வாழை பயிரிடப்படுகிறது. சிக்கடோகா இலைப்புள்ளி நோய் வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. சிக்கடோகா இலைப்புள்ளி என்பது ஒரு பூஞ்சான நோயாகும். இது வாழையை தாக்கி பெரும் விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் சிக்கடோகா இலைப்புள்ளி 2 வகையாக தென்படும். ஒன்று மஞ்சள் சிக்கடோகா இலைப்புள்ளி, மற்றொன்று கருப்பு சிக்கடோகா இலைப்புள்ளியாகும். இவற்றில் மஞ்சள் இலைப்புள்ளி வாழை உற்பத்தியில் தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதில் கருப்பு இலைப்புள்ளி பொதுவாக இந்தியாவில் பரவலாக தென்படுவது இல்லை. இந்நோயினால் 50% பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. மேலும் பழத்தின் தன்மை குறைந்து வியாபாரத்திற்கு பயனில்லாத நிலையை உண்டாக்குகிறது. சாதகமான தட்பவெப்ப நிலைகளில் சிக்கடோகா இலைப்புள்ளி நோய் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். எனவே தகுந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி வாழையில் விளைச்சல் இழப்பு மற்றும் பழத்தின் தன்மையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்நோயின் அறிகுறிகளை பற்றி முதலில் பார்க்கலாம். வெளிரிய மஞ்சள் நிற கோடுகள் இலை நரம்புகளுக்கு இணையாக தோன்றி பிறகு பழுப்பு நிறத்துடன் நீள்வட்ட வடிவில் பெரியதாகும். பின்பு இப்புள்ளிகளின் மையப்பகுதி வெளிரிய சாம்பல் நிறமும் அதைச் சுற்றிலும் மஞ்சள் நிற மாற்றமும் தோன்றும். சிறு சிறு புள்ளிகள் ஒன்று இணைந்து இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்து கிழிந்து சருகுகள் போல மாறும். இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மரத்தின் வளர்ச்சி பெரிதும் தடைப்படும். விரைவில் இலைகள் காய்தல் மற்றும் இலை உதிர்தல் ஆகியவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகள் ஆகும். பொதுவாக குலை தள்ளும் சமயத்தில் 15 முதல் 18 இலைகள் மரத்தில் இருப்பது அவசியம். ஆனால் இந்நோயின் விளைவாக வெறும் 10 இலைகள் இருப்பதே அரிதாகும். நோய் தாக்கம் அதிகம் இருப்பின் குலைகள் சிறுத்தும் கோணலாகவும் தென்படும். மேலும் அறுவடைக்கு முன்பே காய்கள் பழுத்துவிடும். இந்நோய்க்கான சாதகமான சூழ்நிலைகள் குறைவான வெப்பநிலை, அதிகமான காற்றின் ஈரப்பதம் மற்றும் சாரலுடன் கூடிய மழை உள்ள சூழ்நிலைகளில் பூசண வித்துக்கள் வேகமாக பரவி நோயை ஏற்படுத்தும். எளிதில் பாதிக்கக்கூடிய ரகங்களான செவ்வாழை, நேந்திரன், கதலி, பூவன் போன்றவற்றில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். மேலும் வாழைக்கு தேவையான மிக முக்கிய சத்துக்களில் ஒன்றான பொட்டாஷ் குறைவாக இருக்கும். சரியான வடிகால் வசதி இல்லாத வயல் மற்றும் நோய் தாக்கப்பட்ட இலை அல்லது செடி உள்ள வயல்களில் அதிக பாதிப்பு தென்படும். சிக்கடோகா இலைப்புள்ளி நோய் காரணி மற்றும் பரவும் விதம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது பூசணத்தால் உண்டாகும் நோய். இப்பூசண வித்துக்கள் காற்று, மழைத்துளிகள் மற்றும் உலர்ந்த நோய் தாக்கப்பட்ட இலைகளினால் பரவும். இந்நோய் நிழற்பாங்கான பகுதிகளிலும் வளம் குன்றிய மண் வகைகளிலும் அதிகம் காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். முதலில் உழவியல் முறை. நோய் தாக்கப்பட்ட இலைகளை அகற்றி அழிக்க வேண்டும். இடைக்கன்றுகள், களைகளை அவ்வப்போது நீக்கி வயலை சுத்தமாக வைக்க வேண்டும். நோய் தாக்குதல் அதிகமுள்ள பகுதிகளில் நெருங்கிய இடைவெளியுடன் கூடிய அடர் நடவு முறையை தவிர்க்க வேண்டும். சரியான வடிகால் வசதி அமைத்து வயலில் நீர் தேங்காமல் தடுக்க வேண்டும். இனி வேதியியல் முறையை தெரிந்து கொள்ளலாம். கார்பன்டாசிம் லிட்டருக்கு 1 கிலோ, காப்பர் ஆக்சிக்ளோரைடு லிட்டருக்கு 2.5 கிலோ, புரோபிகோனசோல் லிட்டருக்கு 1 மில்லி, மான்கோசெப் மற்றும் கார்பன்டாசிம் லிட்டருக்கு 2.5 கிலோ, குளோரோதலோனில் லிட்டருக்கு 2.5 கிலோ, டெபுகோனசோல் லிட்டருக்கு 1 மில்லி, இவற்றில் ஏதேனும் ஒரு பூஞ்சான கொல்லியை அவசியம் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து நோயின் அறிகுறிகள் தென்பட்டதிலிருந்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை தெளிக்க வேண்டும். அடுத்து உயிரியல் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழை நோய் மேலாண்மையில் ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் பயன்படுத்தும் முறை. வாழை கிழங்கினை களிமண் கரைசலில் நனைத்து அவற்றின் மேல் 20 கிராம் உயிர்கொல்லியை சீராக தூவி நிழலில் உலர்த்தி நட வேண்டும். குழி ஒன்றிற்கு 25 கிராம் உயிர்கொல்லியை 1 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். உயிர்கொல்லி லிட்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும். இக்கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். உயிர்கொல்லிகள் கிழங்கின் மேற்புறத்தில் உள்ள நோய்க்கிருமிகளை கொல்லும். மேலும் மண் வழி பரவும் நோய்க்கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும். இவை இதர உயிரினங்கள் மற்றும் மண்புழுக்களுக்கு தீமை விளைவிப்பது இல்லை. தாவரத்தின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும். தாவரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். மேலும் விளைச்சலை அதிகரிக்கும். இதுபோன்ற மேலாண் முறைகளை பின்பற்றி வாழையில் சிக்கடோகா இலைப்புள்ளி தாக்கத்தை கட்டுப்படுத்தி
நல்ல விளைச்சலை பெறுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பயிரில்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து ஒலத்தி துளக்கி வைக்கணும். பயிரில்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து ஒலத்தி துளக்கி வைக்கணும். வீவடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். வீவடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.